ஒவ்வொரு மாநாடு நடத்தும் போதும் சரி, சுற்றுப்பயணம் போகும்போதும் சரி, ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு போலீஸ் பெர்மிஷன் அவங்க போனாலே அங்க உங்களுக்கு கிடைக்குமாங்கிறது ஒரு டவுட்டா தான் இருக்கு. அனுமதியே கொடுக்க மாட்றாங்க. எப்படி சார் பாக்குறீங்க? இது வந்து கிளியரா திமுகவோட பயத்தை தான் காட்டுது. இப்ப தமிழக வெற்றி கழகம் ஒரு செல்வாக்க பெருகி வரும் செல்வாக்கை பார்த்து கண்டிப்பா திமுகவுக்கு ஒரு தோல்வி பயம் வந்துருச்சு. ஸோ அதனால எந்த அளவுக்கு வந்து நெருக்கடி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் என்னன்னா மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க எல்லாத்தையும். இவங்க இன்ஃபேக்ட் அவங்களுக்கே நெகட்டிவா தான் போகும். இந்த மாதிரி செய்யறதுனால வந்து யாருமே இப்போ வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து அரசியல்ல வந்து ரொம்ப அவேரான பீப்புள். அவங்க இந்த மாதிரி பண்றது கண்டிப்பா வந்து எங்களுக்கு தான் சாதகமாக முடியும். திருச்சியில் ஆரம்பிக்கப்பட்டு மதுரையில முடிக்கிறீங்கம்மா சுற்றுப்பயணத்தை. மதுரை அவ்வளவு பிடிக்குமா? எல்லா ஊரும் தளபதிக்கோட ரொம்ப பிடிக்கும். மதுரை இன்னும் என்னன்னா மற்ற மதுரை மக்கள் ரொம்ப அன்பா இருப்பாங்க. அவங்க அளவு கடந்த அன்பை காட்டுவாங்கிறதுனால ஒரு ஒரு தனி பாசம். பட் ஆனால் அவருக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு அதர் ஸ்டேட்ஸில் இருக்கிற ஃபேன்ஸையும் ஒரு ஈக்குவலாக தான் பார்ப்பாரு. அவருக்கு இன்னும் வெளிநாட்டு ஃபேன்ஸும் இருக்காங்க. ஸோ அதனால வந்து அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் ஒன்றா பார்ப்பார். அதுதான் ஒரு பெரிய ஸ்பெஷல்.